கைஸ் குட் மார்னிங். ரொம்ப நாள் கழித்து வந்து காலையிலேயே ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். எந்திரிச்சேக்கே நான் அந்த எண்ணூரில் வந்து அந்த மகேந்திர டீ ஸ்டால்னு ஒரு கடை இருக்குது எண்ணூரில். ஸோ அங்கே போயிட்டு நான் சாப்பிட்டு அப்படியே அங்கே வரப்போது N4 பீச் கடைசியாக ஸ்கூல் படிக்க போது நான் போனேன். அதுக்கப்புறம் அவங்க போகவே இல்லை. இப்போ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு மகேந்திரன் டீ ஸ்டாலில் வந்து நான் சாப்பிட்டு அப்புறம் N4 போயிட்டு ஒரு குட்டியாக சின்ன ஒரு வ்ளாக் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு வருவோம். இப்போ வாங்க நம்ம போகலாம். மழை வந்து நேற்று நைட் சரியான மழை, அதனால் இப்போ தூரிட்டு இருக்குது. பைக்கில் போக முடியாது. ஸோ வி ஆர் கோயிங் டு ஒன் கார். வாங்க கார் இறக்கிட்டு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வாங்க. கிளம்பிட்டோம். யாருமே வரல, எல்லாம் செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நானும் 5 மட்டும் கிளம்பிட்டோம். அவனையும் அடித்து படுத்தி கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்பியாச்சு. போயிட்டு காட்டுறவங்க கைஸ். நாங்கள் வந்து போகிற டீ குடிச்சிட்டு போகலான்னு இருக்கோம். நான் செம்மையாக பசிக்குது எனக்கு. அப்படியே போயிட்டு நீங்கள் டீ குடிக்கிறோம், குடிச்சிட்டு அப்படியே போகிறோம். கைஸ் வந்து காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்பா. ஏன்னா சரியான பசி காலையிலே, அதனால் வந்து காஃபி குடிச்சு கிளம்புறேன். ஏன்னா இந்த ஃபேஸ் செம்ம ப்ரைட்டாக இருக்கிற அந்த கடையோட எல்இடி லைக் வீடியோ எடுக்கனாலே லைட்டிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னுவாங்க. இவ்வளோ நான் காலைல அங்கெல்லாம் இன்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெளிச்சமாக தெரியுமா. ஸோ அப்படியே இங்கே குடிச்சிட்டு கிளம்புவோம். டைம் ஆகிட்டே இருக்குது, வெளிச்சமாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம கிளம்பிட்டோம், மழை தூரிகிட்டே இருக்குது. ஸோ வாங்க போகிறோம் குடிச்சிட்டு. கைஸ் மழை பெஞ்சிட்டே ஏதாவது பார்த்தா தெரியும், தூரிகிட்டே இருக்குது மழை. நம்ம வந்து இப்போ தான் ராயபுரமே தாண்டுறோம். கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்துடும். போய் சேர்ந்துட்டு அங்கே சாப்பிட்டு என்னன்னு சொல்கிறேன், எதுவுமே பெருசாக சாப்பிட போகிறது இல்லைங்க. போயிட்டு அவன் நான் அம்மா தான் சொல்கிறது, ஏதாவது நான்வெஜ் இருந்தால் நான்வெஜ், அவ்வளோதான். நான்வெஜ்னால் ஒன்றும் பெரிய நான்வெஜ்ஜில் சிக்கன் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே வாங்க கைஸ், போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் கோ. இருக்கும் கைஸ் மகேந்திரன் டீ ஸ்டாலுக்கு வந்துட்டோம் நினைக்கிறேன். இந்த தெருக்குள்ளே தான் கடை இருக்குது அப்போ நினைக்கிறேன். உள்ளே போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு போகலாம். வாங்க. இதுதான் செம்ம ரஷ்ஷாக இருக்கா, இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது இது கடை. இதுதான் அங்கே உள்ள மெனு. இங்கே இடம் வந்து சீட்டிங் வந்து நம்ம வந்து பிடிக்கணும். இங்கே ஒரு சீட்டிங் இருக்குது, அப்புறமா இது ஃபுல்லாக சீட்டிங் தான். ஆரமாக கொஞ்சம் சீட்டிங் உள்ளே இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் சுட நான் போட்டுட்ருக்காங்க. போடுறாரு கொடுக்குறாரு. எவ்வளோ கும்பல் மட்டும் பாருங்களேன். லைக் லிட்டரலி லைனில் வந்து வெயிட் பண்ணுறலாம். சரி எங்கே அவன் போனேன் கைது எனிதிங் சொல்லுவாங்க சொல்லிக்கலாம். ரைஸ் நாங்கள் சொன்னால் வந்து சிக்கன் கிரேவி இது, அம்மா மலாய் இது ரெண்டும் வந்துடுச்சு. பட்டர் நான் வந்துடுச்சு. பார்த்தா ஃபோடு கொடுக்கும் பண்ணி ஒரு பட்டு ஊற்றி. இது வந்து நார்மல் நான் தயவுசெய்து ஃபாலோ ஓகே சார் போதும். நல்லாதாங்க சரி. பட்டர் டேஸ்ட் நல்லாவே வருது. இதில் ஸ்மெல் பட்டர் ஸ்மெல்லே அடிக்குது நல்லா. பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பட்டர் போட்டு வச்சாங்க. சூப்பராக இருக்குது. இங்கே கைஸ் வாங்க. இது வந்து நார்மல் நான் இங்கே போட்டு நான் வந்து செம்ம திக்காக மாவு மாதிரி இருக்கு. சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். சிக்கன் இது நான் கூட செம்ம சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. சாப்பிடுவோம் இவ்வளோ திக்காக இருப்பாங்க, ஆனால் வந்து சாப்பிட ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கிரேவி சூப்பராக இருக்கும். மலாயின்னு ஒன்று கொடுத்தாங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது வந்து மலாய் ஸ்வீட்டு. பால் டேஸ்ட் லைக் வந்து
டேஸ்ட் டிஃபன் பண்ணுறதுல வெறும் பாலில் சக்கரை போட்டு அது மாதிரி திக்காகவும் இருக்குது, மலாய் மாதிரி போட்டு இடையும் இருக்குது. அமைச்சர் வந்து நானும் சிக்கன் சூப்பராக இருக்குது. ஆவி பறக ஸ்வீட் நான் சுடுதுப்பா. வெறும் சாப்பிட்டு பாரு, இல்லைன்னா சக்கரை போட்டிருக்காங்க. அது மலையில் தொட்டு சாப்பிட்டு பாரு. செம்ம ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. எல்லாம் காரமாக சாப்பிட்டே கரிசியாக இது ஃபைனல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது வெறும் வாயாலே சாப்பிட்லாம், இது இல்லாமலே இது சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குண்ணா. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். லைக் வந்து எப்படி இருந்துச்சுன்னு இந்த 5 சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நானே ஆரம்பிக்கிறேன். அந்த பட்டர் நான் வந்து கைஸ் பட்டர் நான்காகவே வரலாம். இங்கே நிஜமாலே பட்டர் நான் வந்து சூப்பராக இருக்குது. இந்த நார்மல் நான் மாதிரியே தான் இருந்துச்சு. நார்மலாக எனக்கு பட்டர் நான் நல்லா இருந்துச்சு. நார்மல் நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்துச்சு, அதனால் அவனுக்கு பிடிக்கல. நான் பட்டரில் அவ்வளோ ஸ்வீட்னஸ் இல்லை, அதே தான் ரெண்டுமே சேம் தான். அதில் பட்டர் தடவி தரோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அந்த பட்டர் நான் வந்தோடனே எனக்கு வந்து பட்டர் நான் இந்த பட்டர் இந்த என்ன ஸ்மெல் சொல்லுவாங்க தெரியுமா, அது நல்லாவே வந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்புறமா சிக்கன் தொக்கு தான் சாப்பிட்டோம், கிரேவி நாங்கள் சாப்பிடல. சிக்கன் தொக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா அந்த மலாய் ஒன்று வாங்கினோம். அதுமா ஸ்வீட் நான் எப்படி இருந்துச்சுன்னா, வீட்டில் தோசையில் அந்த எண்ணெய் நெய் சக்கரை போட்டு சாப்பிடுவோம்ல, லிட்டரலாக சேம் அதே டேஸ்ட். லைக் ஆனால் ஓவர் ஸ்வீட்னஸ். ஓகே, அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அதிகமாக ஸ்வீட் பிடிக்காதனால எனக்கு வந்து அது அவ்வளோவா செட் ஆகலை. ஆனால் அவருக்கு வந்து நல்லாவே பிடிச்சிருக்குன்ற. ஆனால் நான் ஒரு வாய் தான் சாப்பிட்டேன், மிச்சம் அவன் தான் சாப்பிட்டு முடித்தேன் எல்லாத்தையும். அதனால் வந்து நார்மல் நான் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. லைக் வந்து பட்டர் நானும் நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே குறை அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த 15 ரூபீஸ் நார்மல் நானும், பட்டர் நான் வந்து 30. சிக்கன் தொக்கு வந்து 80 ரூபா, லைக் 80 ரூபீஸ். மலாய் வந்து 40. அப்புறமா வேறு என்ன வாங்கணும், அப்புறமா அந்த ஸ்வீட் நான் வந்து 30 or 40 சம்திங் எனக்கு தெரியல. நான் ப்ரைஸ் ஃபஸ்ட்லேயே எடுத்துருந்தா நான் போடுறேன் அந்த அட்ரஸ். லைக் இவ்வளோ தூரம் வந்து சாப்பிடுமா கேட்டிங்கன்னா சீசன் நல்லா இருந்துச்சு. காலையிலேயே நான் சொல்கிறேன் பட்டர் நான்காகவே வந்து சாப்பிட்லாம். பட்டர் நான் சிக்கன் தொக்கு சூப்பராக இருந்துச்சு. பார்க்க அந்த நான் வந்து ரொம்ப திக்காக அந்த மாதிரி இருக்கு. பார்த்துக்கோங்க, அது வீட்டில் இருக்கவங்க டேஸ்ட் பண்ண. சைஃபு வரவே இல்லை, அவனுக்கு டேஸ்ட் பண்ண. ஓகேவா, சரி இதோட இதை முடிச்சுட்டு பீச்சுக்கு போகலான்னு பார்த்தேன். மலைகள் ரொம்ப டார்க்காக இருக்குது, அதனால் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போனால் போயிடுவேன். இல்லைனா எங்கேயாச்சும் போனால் அவங்க காட்டுறேன், வாங்க போகலாம். அப்படி சப்போஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா பாய். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் வந்து அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம. ஓகேயா, ஒரு கமெண்ட்டும் வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிடுங்க. டாட்டா பாய், சைனிங் ஆஃப். இங்கேருந்து பாருங்கண்ணா, இங்கேருந்து ரெடி பார்க்க ஒரு கடையும் இல்லாமல் காலியாக இருக்குது. உள்ளே போய் பக்கத்துலேயே ஒரு லெஃப்ட் இருக்குது, எடுத்தோடனே பார்த்தா இவ்வளோ கும்பல் இருக்காங்க. ஃபுல் கும்பல் தான். ஓவரெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம். இங்கே என்னென்னா லிட்டரலாக பிளேஸ் மட்டும் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக, லைக் வந்து அவ்வளோ ஹைஜீனிக்காகவும் அப்படி தெரியலாம். பட் வந்து டேஸ்ட் லிட்டரலி சூப்பர். நீங்கள் வேணால் பேசாமல் வந்து பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே வந்து சீரியஸாக வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஆனால் ஃபேமிலியாக வந்து சாப்பிடல அப்படிலாம் என்ன வந்து பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள். ஓகே, இதோட பாய் நான் சொல்கிறேன்.